25-27 வந்து நிறைய ஸ்போம் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, குழந்தை இல்லாம இருக்கு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. மேடம் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இப்ப கடைசியா வந்து நாங்க ஐவிஎஃப் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், கடைசியா உங்கள்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. ஏன்ப்பா நீங்க ஐவிஎஃப் பண்ண போறீங்க, அப்புறம் எதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க, என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்ல கடைசியா ஒரு தடவை காமிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நான் ரிப்போர்ட்ஸ் வாங்கி பாக்குறப்ப ஏசஸ் பெர்மியா அப்படின்னு இருந்துச்சு. தம்பி உனக்கு விந்தனவே இல்லப்பா அப்படின்னா, சொல்லிட்டாங்க மேடம் அப்படின்னாரு. சொல்லிட்டாங்கன்னா நீங்க எப்படிப்பா ஐவிஎஃப் பண்ணுவீங்க அப்படின்னு. ஐவிஎஃப் எப்படி பண்ணுவீங்கன்னா என்ன கேக்குறீங்க, எனக்கு புரியல. எப்பா உனக்கு விந்தனவே இல்ல, அப்புறம் எந்த வந்து எடுத்துப்போ உங்க ஒய்ஃப் கர்ப்பப்பையில போடுவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியா, ஒரு விஷயம் இருக்கா மேடம் அப்படின்னாரு. என்னப்பா அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கேக்குறீங்க. சரி உங்களுக்கு 1 மில்லியன் கூட கவுண்ட் இல்ல, யாரோட விந்தை எடுத்து உங்க ஒய்ஃபோட கர்ப்பப்பையில போட்டு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்னு கேட்டேன். அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அப்பதான் யோசிக்கிறாரு.